நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்திலே போய் உபவாசம் இருந்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு அதிலே ஜெயம் எடுத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். தனக்கு 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுத்தார். இவர்களை தெரிந்தெடுக்கும் முன்பாக கெனசரேத்து கடல் அருகே இயேசு நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்போதான் கடற்கரையில் நின்ற 2 படகுகளை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். மீன் பிடிக்கிறவங்க அந்த படகுகளை விட்டு இறங்கி அந்த வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலே ஒரு படகிலே இயேசு ஏறுகிறார். அது சீமோனுடையதா இருக்கிறது அந்த படகு. அந்த படகை சொல்லுகிறார், கரையிலிருந்து சற்றே உள்ளே தள்ளும்படி சொல்லி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இதுவரை யாருமே சத்தியத்தை தெளிவாக பேசியது கிடையாது என்பதால் இயேசுவினுடைய போதகத்தை கேட்க திரளான ஜனங்கள் கூடினார்கள். எந்த ஒரு மைக் ஸ்பீக்கர் சிஸ்டம் எதுவுமே இல்லாமல் அன்றைக்கு கடற்கரையில் இருந்து திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆமென். இயேசுவினுடைய போதகத்தை தன் படகை கொடுத்த சீமோன் பேதுருவும் கேட்கத்தான் செய்கிறார். படகை கொடுத்த அந்த சீமோன் பேதுருடைய சூழ்நிலை என்ன? மீன்கள் எதுவுமே கிடைக்காமல் பிழைப்பு இல்லாமல் எவ்வளவு வேதனையோடு இருப்பார் என்பது படகில் ஏறின இயேசுவுக்கு தெரியாதா? என்ன தேவ பிள்ளைகளே, அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிற இயேசு பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் கிட்ட சொல்றாரு, பாருங்க, படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி உடனே சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்க, ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்று கூட அகப்படவில்லை, ஆகிலும் நான் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி வலையை போடுகிறார். அற்புதம் நடந்தது. தங்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக அங்க மிகுதியான மீன்களை அவங்க பிடிக்கிறாங்க. பிரமிப்படையத்தக்க நன்மை நடக்கிறது. பகல்ல யாருக்குமே இப்படிப்பட்ட மீன்கள் கிடைப்பது இல்லை. ஆனால் இயேசு இருந்த படகிலே அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இயேசுனுடைய வார்த்தையின்படி செய்கிறோமா, அல்லது இந்த பேதுருவை போல சூழ்நிலைகளையுமே நடந்த காரியத்தையுமே சொல்லிக் கொண்டே இருக்கிறோமா? நாம் யோசித்து பார்க்க போகிறோம். அன்று இயேசுவினுடைய சொல் கேட்டு வலையை மட்டும்தான் போட்டார்கள். அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இயேசுனுடைய வார்த்தையினுடைய அந்த வல்லமையை பார்த்து அவர்கள் எல்லாவற்றையுமே விட்டு என்ன செய்யறாங்கன்னா, இயேசுடைய சீடராய் அவருக்கு பின் சென்று போறாங்க. எல்லாவற்றையுமே விட்டு, குடும்பத்தை விட்டு, தொழிலை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் செல்றாங்க. நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அற்புதங்களை பெற்று அவருடைய உண்மையான சீடர்களாய் வாழ்ந்து காட்ட போகிறோம். ஆமென். God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம்பா. உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்து நீர் கொடுக்கிற அந்த நன்மைகளை ருசித்து உம்முடைய உண்மையான சீடர்களாய் நாங்கள் வாழ கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கை முழுவதையும் எங்கள் குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.